முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ரமலான் வாழ்த்துச் செய்தியில், அறம் பிறழா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒரு மாத காலம் கடுமையாக நோன்பிருந்து பசித்துன்பம் என்பதை அனுபவத்தால் உணர்ந்து ஏழை எளியோர் பால் இரக்கம் கொண்டு ஈகை பண்பு சிறக்க ரமலான் திருநாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனது கல்லறையை அலங்காரம் செய்யாதீர்கள், என்னை இறைவனாக ஆக்கிவிடாதீர்கள், எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை அப்படி ஆக்கிவிட்டார்கள், உலர்ந்த ரொட்டி துண்டுகளையும் காய்ந்த பேரீச்சம் பழங்களையும் உண்டு வாழ்ந்த ஓர் ஏழை பெண்ணின் மகன் என்று கூறுவதில் நான் பெருமையடைகிறேன் என்று தன் அன்பர்களுக்கு கூறியவர் அண்ணல் நபிகள் பெருமான் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், பொய்மை ஆடம்பரம் இவற்றை தவிர்த்து எளிமை அன்பு அடக்கம் இவற்றை குணநலன்களாக கொள்ள வழிகாட்டிய கருணை வள்ளல் அவர் என்றும், பசித்தோருக்கு உணவிடவும் சமத்துவ சகோதரத்துவ உணர்வுடன் அனைவரையும் நேசிக்கவும் வழிகாட்டிய பெருமானார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தொழிலாளரின் வியர்வை உலரும் முன் அவன் கூலியை கொடுத்துவிடு என்று உழைப்பை மதித்திடும் உத்தம பண்பை உலகுக்கு நீதியாய் போதித்தவர், மனித வாழ்வு மேன்மை அடைவதற்கான இத்தகைய மார்க்கங்களை போதிப்பதால்தான் நபிகள் நாயகத்தை மக்கள் என்றும் போற்றுகிறார்கள். அத்தகைய நபிகள் பெருமகனார் போதித்த நெறியில் வாழ்ந்து நோன்பு கடமைகளை நிறைவேற்றி முடித்துள்ள மன நிறைவோடு ரமலான் திருநாளை கொண்டாடிடும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற பொறுப்பிலும் தமது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்வதாக அந்த வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.